ஹே கைஸ், வியட்நாம் ட்ரிப் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ரீசெண்டாக நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து வியட்நாமுக்கு ஒரு 12 days ட்ரிப் நாங்களே பிளான் பண்ணி போயிருந்தோம். இந்த வீடியோவில் டே 1 ஆஃப் வியட்நாமில் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம், எங்கே ஸ்டே பண்ணோம், என்னென்ன பிளேசஸ்லாம் சுற்றி பார்த்தோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அண்ட் யூஸ்ஃபுல் டிப்ஸ் தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு தரப்போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஃப்ளைட் பற்றி சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து ஹனாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு தான் ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தோம். இக்ஸிகோ ஆப்பில் எங்களுக்கு அப்போ ஒரு ஆஃபர் ஒன்று இருந்துச்சு. அந்த ஆஃபர் யூஸ் பண்ணி இண்டிகோ ஃப்ளைட் தான் புக் பண்ணியிருந்தோம். சென்னையிலேருந்து கொல்கட்டா போய் அங்கேருந்து கனெக்டிங் ஃப்ளைட் எடுத்து கொல்கட்டாலேருந்து நொய்பாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்னு சொல்லப்படுற ஹனாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான் ரீச் ஆனோம். ஓவரால் ஃப்ளைட் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 hours 40 minutes ஆச்சு. நாங்கள் போன டைமில் விசா கம்பல்சரியாக இருந்துச்சு. பட் 2024ல் வியட்நாம் இந்தியன்ஸ்க்கு விசா ஃப்ரீ சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் சிம் கார்டு பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவில் எப்படி ஏர்டெல் அண்ட் ஜியோ அப்படின்னு 2 ஃபேமஸ் மொபைல் நெட்வொர்க்ஸ் இருக்கோ, வியட்நாமில் வியட்டெல் அண்ட் வீனாஃபோன் அப்படின்னு 2 ஃபேமஸான மொபைல் நெட்வொர்க் இருக்கு. நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே அகோடா ஆப் யூஸ் பண்ணி வீனாஃபோன் மொபைல் சிம்மை புக் பண்ணிட்டோம். அங்கே ஏர்போர்ட் ரீச் ஆன உடனே அந்த சிம் கார்டை போய் நாங்கள் கலெக்ட் பண்ணிக்கிட்டோம். நீங்களும் ஆன்லைனில் சிம் கார்டு புக் பண்ணிட்டு போய் கலெக்ட் பண்ணுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். சிம் கார்டு கலெக்ட் பண்ண உடனே ஏர்போர்ட் வெளியே கேட் நம்பர் 17 நாங்கள் போயிட்டோம். ஏன்னா எங்களோட பஸ் அங்கே தான் நிற்கும். நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்பும் போதே என்ன பண்ணிட்டோம்னா, எங்களோட ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷனான சாப்பாக்கு ஹனாயிலிருந்து சாப்பாய் ரீச் ஆகிற பஸ் என்னவோ அதை புக் பண்ணிட்டோம். வியட்நாம் புது ஊருனால ஹனாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்தே எங்களை பிக் பண்ற மாதிரியான ஒரு பஸ் ஒன்று தான் பார்த்தோம். நாங்க புக் பண்ண டிராவல் ஏஜென்சி எங்களை ஏர்போர்ட்ல இருந்து ஒரு வேன் வச்சு பிக் பண்ணிக்கிட்டாங்க. பிக் பண்ணிட்டு அவங்களோட பஸ் போர்டிங் பாயிண்ட் எங்கேயோ அங்க கூட்டிட்டு போய் எங்களை விட்டுட்டாங்க. அங்க அவங்க ஏஜென்சி எங்க கிட்ட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்தாங்க. அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு நாங்க பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபைனலி எங்களோட பஸ் வந்துருச்சு. பஸ் உள்ள பார்த்தா வேற லெவல்ல இருந்துச்சு. ஆக்சுவலி நாங்க இந்தியாலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே இந்த பஸ் வேணும்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் பண்ணோம். 1to Go ஆப்ல எங்களுக்கு இந்த பஸ் கிடைச்சது. வியட்நாம்ல ஸ்லீப்பர் பஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்லிப்பர்ஸை கழட்டிட்டு ஒரு கவர்ல போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம அதை கேரி பண்ணிட்டு நம்ம பிளேஸ்க்கு எடுத்துட்டு போயிடலாம். இந்த பஸ்ல ஏசி, டிவி, அப்புறம் அந்த லைட்டிங் செட்டப்பே பார்க்க அவ்வளோ அமேசிங்கா இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு சில வீடியோஸ் எடுத்துட்டு சாப்பா ரீச் ஆகிறதுக்கு 5 hours ஆகும்னால ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டேன். எங்களோட ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷனான இந்த சாப்பா ஒரு மலைப்பகுதி. இது நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் வியட்நாம்ல இருக்கு. சாப்பா ரீச் ஆயிட்டு ஒரு டாக்ஸி பிடிச்சு எங்களோட ஹோட்டலுக்கு போயிட்டோம். எங்களோட ஹோட்டல் பேரு ஹோட்டல் டி சாப்பா. இந்த ஹோட்டல் நாங்க அகோடா ஆப்ல தான் புக் பண்ணோம். நாங்க புக் பண்ணது ஒரு சுப்பீரியர் ட்வின் ஆர் டபுள் ரூம். நாங்க போனப்போ அவங்க எங்களுக்கு இந்த ரூமை அப்கிரேட் பண்ணி கொடுத்தாங்க. நாங்க 2 days இங்க ஸ்டே பண்ணோம். நாங்க கொடுத்த அமௌண்ட்டுக்கு இது ஒரு லக்ஸுரியான ஸ்டேவா இருந்துச்சு.
இந்த ஹோட்டல்ல ஃப்ரீ சானா, ஸ்விம்மிங் பூல், அப்புறம் 50% டிஸ்கவுண்ட்ல மசாஜ் கூட எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. இந்த ஹோட்டல் பத்தின டீடைல்டு வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட், எங்க ஹோட்டல் பக்கத்திலேயே ஒரு பைக் ரெண்ட் ஷாப் இருந்துச்சு. அங்க போய் நாங்க பைக் எடுத்துக்கிட்டோம். ஒன் டேக்கு அவங்க இனிஷியலா எங்களுக்கு 300 rupees கேட்டாங்க. ப்ரூஃப் ஏதாச்சும் தர சொன்னாங்க. நான் ஆக்சுவலி நம்மளோட ஆதார் கார்டு தான் கொடுத்தேன். அதுவும் ஒரிஜினல் கொடுக்கல, டூப்ளிகேட் காப்பி தான் கொடுத்தேன். நீங்களும் எங்கேயும் ஒரிஜினல் காப்பீஸ் தராதீங்க. ப்ரூஃபா இப்போ உங்களோட பாஸ்போர்ட்டோ இல்ல டிரைவிங் லைசன்ஸோ கேக்குறாங்கன்னா அதை தராதீங்க. அதுக்கு பதில் மேபி நம்மளோட ஆதார் கார்டோட டூப்ளிகேட் காப்பியே கொடுத்துருங்க. இந்த வீடியோல வர ஆளு 300ன்னு சொல்லி நாங்க பைக் ரிட்டர்ன் பண்ணும்போது 400 rupees கொடுக்க சொல்லி எங்களை ஏமாத்திட்டான். இவன் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அந்த 2-வீலர் எடுத்துட்டு சாப்பிட கிளம்பிட்டோம். இது நம்ம ஊர்ல இருக்க ஸ்கூட்டி மாதிரி இருக்காது. இதுல கீர்லாம் இருக்கும், பட் கிளட்ச் இருக்காது. 4 கீர் வரை நம்ம மாத்தி மாத்தி போட்டுக்கலாம். ஓட்டவே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அன்னைக்கு ஆல்ரெடி ஆஃப்டர்நூன் 3 o'clock மேல ஆனதுனால எங்க ஹோட்டல்ல சஜஸ்ட் பண்ண ரெஸ்டாரண்ட்டுக்கு பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். நாங்க இந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு சிக்கன் ஹாட் பாட் அண்ட் சால்மன் ஃபிஷ் ஆர்டர் பண்ணோம். அந்த ஹாட் பாட் கான்செப்ட் ஆக்சுவலி எங்களுக்கு புதுசா இருந்துச்சு. நாங்க இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணதே இல்லை. அது என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பர்னரை நம்ம முன்னாடியே வச்சுட்டு அதுல ஒரு பாட் வச்சு சூப் மாதிரி அதுலயே ஹீட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வெஜிடபிள்ஸ், மஷ்ரூம், அப்புறம் சிக்கன் இதெல்லாம் போட்டு ஹீட் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. பட் இது சாப்பிடவே நமக்கு ரொம்ப டைம் ஆயிடும். பிளஸ் இது கொஞ்சம் காஸ்ட்லி. நீங்க வியட்நாம் போறீங்க அப்படின்னா ஹாட் பாட்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு ஆர்டர் பண்ணலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணிக்கோங்க. எங்களால ஃபுல்லா சாப்பிட முடியாததுனால வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு அந்த ஹாட் பாட்ல இருக்க நூடுல்ஸை மட்டும் பார்சல் வாங்கிக்கிட்டோம் டின்னருக்கு. லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு மோனா சாப்பா அப்படின்ற பிளேஸுக்கு நாங்க பைக் எடுத்து கிளம்பிட்டோம். மோனா சாப்பால எங்களோட பைக்கை பார்க் பண்ணிட்டு என்ட்ரி டிக்கெட் எடுத்தோம். இங்க எல்லாருக்குமே ஒரு ஃப்ரீ வாட்டர் பாட்டில் ஒன்னு கொடுப்பாங்க. இந்த பிளேஸ் 24 hours ஓப்பன்ல தான் இருக்கும். மோனா சாப்பா அப்படின்ற இந்த பிளேஸ் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயினா போட்டோஸ் எடுக்கிறதுக்கு தான். இந்த இடத்துக்குள்ள நிறைய சின்ன சின்ன அட்ராக்ஷன்ஸ் மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம ஒவ்வொரு இடத்துலயா போய் நின்று நம்ம போட்டோஸ் ஆர் வீடியோஸ் எடுத்துக்கலாம். நாங்க போன டைம்ல ரொம்ப பனியா இருந்ததுனால எங்க போட்டோஸ் அவ்வளோ கிளாரிட்டியா வரல. இருந்தாலும் நாங்க அங்க இருக்க எல்லா அட்ராக்ஷன்லயும் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்தோம். மெயினா அங்க பாலில இருக்க அந்த ஹெவன் கேட் இருக்கும். அப்புறம் ஒரு கை மாதிரி செட்டப் ஒன்று பண்ணிருப்பாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எங்கனால முடிஞ்ச வர போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துட்டு நெக்ஸ்ட் காஃபி குடிக்கலான்னு ஒரு இடத்துக்கு கிளம்பணும். சாப்பால ஒரு ஃபேமஸான காஃபி ஷாப் காங் கேஃபே அப்படின்ற இடத்துக்கு தான் வந்தோம். இங்க நான் கோகனட் காஃபியும் என் ஃப்ரெண்ட் சின்னமன் காஃபியும் ஆர்டர் பண்ணியிருந்தான். கோகனட் காஃபி ஆக்சுவலி ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. வியட்நாம்ல இது ஒரு ஃபேவரட் டிஷ்னு கூட சொல்லலாம். அந்த காஃபி மேல ஒரு வெனிலா ஐஸ்கிரீம் மாதிரி இருந்துச்சு. ஆனா அது ஐஸ்கிரீம் இல்ல, கோகனட் பிளஸ் கண்டென்ஸ் மில்க் அப்புறம் ஐஸ் எல்லாம் போட்டு செஞ்சிருப்பாங்க. அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபைனலா நாங்க எங்க ஹோட்டல் போயிட்டு ஸ்விம்மிங் பூல்ல போய் குதிச்சிட்டோம். அங்க ஸ்விம்மிங் பூல்ல ரிலாக்ஸ் பண்ணிட்டு டின்னரை முடிச்சிட்டு தூங்கிட்டோம். டே 2ல நாங்க என்னெல்லாம் பண்ணோன்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.